வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். செப்டம்பர் 27 அன்று கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னையில் சந்திக்க நடிகரும் தமிழக வெற்றிக் கழக நிறுவனருமான விஜய் தயாராகி வருகிறார். வானிலை நிலையை பொறுத்து வார இறுதியில் அல்லது அடுத்த வார தொடக்கத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கரூரில் கூட்டம் நடத்தப்பட வேண்டுமா என்பது குறித்து பல சுற்று விவாதங்களுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சென்னைக்கு அழைத்து வர டிவிகே தலைமை முடிவு செய்தது. கரூரில் நிகழ்வை ஏற்பாடு செய்வதில் ஏற்பட்ட தளவாட சிக்கல்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. அதிக கூட்டத்தை நிர்வகிப்பதில் உள்ள சிரமத்தை காரணம் காட்டி கரூரில் உள்ள பல தனியார் திருமண மண்டபங்கள் கூட்டத்தை நடத்த மறுத்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கரூரில் உள்ள டிவிகே நிர்வாகிகள் துயரமடைந்த குடும்பங்களை சந்தித்து ஒவ்வொரு வீட்டிலும் 3 முதல் 4 உறுப்பினர்களுக்கு போக்குவரத்து மற்றும் தங்குமிட ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினர். கூட்டம் சென்னையில் உள்ள ஒரு தனியார் இடத்தில் நடத்தப்படும். இருப்பினும் கட்சியின் முடிவுக்கு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரிடமிருந்து கலவையான எதிர்வினைகள் வந்துள்ளன. சிலர் சென்னைக்கு பயணம் செய்ய ஒப்புக்கொண்டாலும் மற்றவர்கள் இந்த யோசனையில் அசௌகரியத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். அவர்கள் இன்னும் தங்கள் அன்புக்குரியவர்களுக்காக துக்கத்தில் இருப்பதாக கூறுகின்றனர். சுகன்யாவின் கணவரான வடிவேல் நகரைச் சேர்ந்த தேவேந்திரன் ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை பயணத்திற்கு தயாராக இருக்குமாறு டிவிகே உறுப்பினர்கள் தனக்கு தெரிவித்ததாக கூறினார். சிபிஐ விசாரணை காரணமாக விஜய் வர முடியாது, ஆனால் எங்களை சந்திக்க விரும்புவதாக அவர்கள் என்னிடம் கூறினர் என்று அவர் கூறினார். எலினிஸ் கிராமத்தைச் சேர்ந்த இறந்த சிவில் இன்ஜினியர் ரவிகிருஷ்ணனின் மாமா ராமகிருஷ்ணனும் இதே போன்ற உணர்வை பகிர்ந்து கொண்டார். குடும்பம் இன்னும் தங்கள் இழப்பிலிருந்து மீளவில்லை என்று கூறினார். அது சரியில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தனது மகள்கள் பழனியம்மா மற்றும் கோகிலா ஆகியோரை இழந்த வேலுசாமிபுரத்தைச் சேர்ந்த பெருமாள் கட்சியைச் சேர்ந்த யாரும் தன்னை தொடர்பு கொள்ளவில்லை என்று கூறினார். அவர்கள் சென்றாலும் நாங்கள் செல்ல மாட்டோம். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் தலைவரை பார்ப்பது பொருத்தமானதல்ல, அவர் இங்கு வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அரவக்குறிச்சியைச் சேர்ந்த அஜிதாவின் மாமா பாஸ்கரனும் இந்த நடவடிக்கையே உணர்ச்சியற்றது என்று கூறினார். இதற்கிடையில் விஜய் தனது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதற்கு முன்பு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க தீர்மானித்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. கரூரில் நடைமுறை சிக்கல்கள் காரணமாக கூட்டத்தை சென்னைக்கு மாற்ற கட்சி முடிவு செய்துள்ளதாகவும் பயணம் மற்றும் தங்குமிடத்திற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதுபோன்ற துயரங்களைத் தவிர்க்க எதிர்காலத்தில் சாலை காட்சிகளை பொதுக்கூட்டங்களாக மாற்றவும் டிவிகே முடிவு செய்துள்ளது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.